புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 3 வாழ்க்கையின் மகிமை மற்றும் வீழ்ச்சி பக்கம் 121. உலகப் படையின் புரோட்டீன் படங்கள் ஆற்றல் மிக்க அமைதியின் ஆழமான கடலில் இருந்து நீடிக்க வேண்டும் என்ற வலிமையை உருவாக்கியுள்ளன. ஆன்மாவின் உச்சியை வாழ்க்கையை நோக்கிப் புரட்டி, ஒருவனின் பிளாஸ்டிக் சுதந்திரத்தை அவள் செலவழிக்கிறாள். அவளது கேப்ரிஸின் கனவுகளை நடிக்க வைக்க, அவனுடைய ஞானத்தின் அழைப்பு அவளது கவனக்குறைவான கால்களை நிலைநிறுத்துகிறது. அவன் அவளது நடனத்தை ஒரு கடினமான தளத்தில் முட்டுக்கட்டை போடுகிறான். அவருடைய காலமற்ற இன்னும் மாறாத தன்மை அவளுடைய படைப்பை தரப்படுத்த வேண்டும். அதிசயம். வெற்றிடத்தின் கண்ணுக்கு தெரியாத ஆற்றல்களில் இருந்து ஒரு உறுதியான பிரபஞ்சத்தின் காட்சியைக் கண்டுபிடித்து, அவரது சிந்தனையால் அவள் அதன் வேகங்களை சரிசெய்தாள். அதன் குருட்டுச் செயல்களில் அவள் அவரது அனைத்தையும் அறிந்த ஒளியின் ஃபிளாஷ்களால் பார்க்கிறாள். அவளது விருப்பப்படி, புரிந்து கொள்ள முடியாத சூப்பர் மைண்ட் கீழே சாய்ந்து, உணரும் ஆனால் அறிய முடியாத அவளது சக்தியை வழிநடத்துகிறது. சக்தியின் சுவாசம் அவளது அமைதியற்ற கடல்களை கட்டுப்படுத்துகிறது மற்றும் வாழ்க்கை ஆளும் யோசனைக்கு கீழ்ப்படுகிறது. அவளது விருப்பத்தின் பேரில் ஒரு ஒளிரும் இம்மானன்ஸால் வழிநடத்தப்படுகிறது. அபாயகரமான பரிசோதனை மனமானது அறியாத உலகின் இடைப்பட்ட சாத்தியக்கூறுகளின் மூலம் அதன் வழியைத் தள்ளுகிறது. நமது மனித அறியாமை சத்தியத்தை நோக்கி நகர்கிறது. அறிவியலை எல்லாம் அறியலாம். மாற்றப்பட்ட உள்ளுணர்வுகள் தெய்வீக எண்ணங்களுக்கு வடிவம் பெறலாம். எண்ணங்கள் தவறாத அழியாத பார்வையை அடைகின்றன மற்றும் இயற்கை கடவுளின் அடையாளத்தை நோக்கி எரிகிறது. உலகங்களின் எஜமானர் தனது அடிமையை சுயமாக உருவாக்கிக் கொண்டார். அவள் கற்பனைகளை நிறைவேற்றுகிறாள். அவள் சர்வ வல்லமையின் கடல்களை கால்வாய் செய்தாள். அவர் தனது சட்டங்களால் வரம்புக்குட்பட்டவர். அழியாதவன் தன் வேலைகளைச் செய்ய தன்னை கட்டிக்கொண்டான். அவள் அறியாமை அமைக்கும் பணிகளில் அவர் உழைக்கிறார். நம் மரணத்தின் கேப்பில் மறைந்துள்ளார். உலகங்கள் அவளது தெய்வம் விரும்பும் வடிவங்கள் காணாத உயரங்களில் அவற்றின் தோற்றத்தை இழந்துவிட்டன.